தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவதற்கு 7 கோடியிலேருந்து 9 கோடி ரூபாய் செலவு ஒரு நாளைக்கு. இப்போ 7 நாள் போயிடுது. அப்போ 756 கோடி ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நான் பாட்டுக்கா எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குங்க, பில்லை பாஸ் பண்ணிட்டேன். அந்த பில்லை நாளைக்கு இந்த பில்லில் இது தப்பு அது தப்புன்னு ஒத்துக்க முடியாது. இந்த 5 பில்லு பாஸ் ஆகிடுது பார்லிமெண்ட்டில். நீங்கள் பாட்டு டிசைட் பண்ணுறீங்க, பட் பார்லிமெண்ட் நடத்தணும். எப்படி பாஸ் பண்ணுறாங்க? ஸோ யார் இருக்கீங்க? ஓட்டிங் கொடுத்து சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ். ஆனால் பண்ணுற தப்பு ஃபுல்லாக எதிர்கட்சிகள் தான். இது தப்புன்னே சொல்ல மாட்டேன். நீங்கள் வேண்டுமென்றே அவாய்ட் பண்ணுறதுனால அங்கே பில்லு பாஸ் ஆகுதா? இவங்க ஆமாம், பில்லை பாஸ் ஆகிடுது. அதனால யாருக்கு எந்த பிரச்சனை வரும் தெரியுமா? இவங்க எல்லாமே அந்த பார்லிமெண்ட்டை எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அந்த எண்ணத்தில் தான் போகிறாங்க. சார் இதே மாதிரி நீடிச்சதுன்னா இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுவும் எப்படி சார் போகும்? இந்த மாதிரி ஆயிருமா? இல்லை அது இல்லை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு பில்லுங்கிறது முன்னாடியே பாஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த முறை அது கிடைக்குமா? கடந்த முறை கொண்டு வரும்போது ஃபெயிலியர் ஆகிட்டு பார்த்துருப்போம். ஆமாம், இந்த முறை அது பாஜக நிறைவேற்றுமா? கஷ்டம்தான். அதாவது 2/3 அமெண்ட்மெண்ட் பில்னா 353 சீட்டு வரும் சார். கிட்ட நெருங்க என்ன வேணாலும் நடக்கலாம். டிஎம்கே இப்போ 30 சீட்டு போகுது, 353, டிஎம்சி எம்பிஎஸ் சேர்த்து 320, தென் ஷிண்டே 6, 22 எம்பிஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் திமுக கழகம். இப்போ ஏதோ பேச்சு அடிபடுறது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பார்லிமெண்ட் தொடர்ச்சியாக ஒத்திவைப்பு என்ன நடக்குது சார்? இந்த போராட்டம் ஒரு பக்கம் அது நடந்து முடிஞ்சிடுச்சு, பல தீர்மானங்கள் கொண்டு வர்றதாகவும் இருந்தது. எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கை? எப்படி பார்க்குறீங்க? சரியாக தான் போகுதா? இல்லைங்க, சரியாக போகல. இது எப்போன்னு இல்லை, ஆரம்பத்திலிருந்தே இந்த பீரியட் இல்லை. ஈவன் 2014 அதுக்கும் முன்னாடி அது எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. பார்லிமெண்ட்டில் நம்ம எலக்ட் பண்ணி 543 கான்ஸ்டிடியூவன்சி இதுக்கு எம்பியை எலக்ட் பண்ணி அனுப்பிச்சால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்க? இந்த பார்லிமெண்ட்டை நம்ம குறைகளை எல்லாம் இவங்க எடுத்து சொல்லுவாங்க. அதுக்காக தான் இவங்களை அனுப்புறது. தமிழ்நாட்டிலேருந்து 39 எம்பி, உத்தரப்பிரதேஷ் 80 எம்பி, இந்த மாதிரி பீகார், மத்திய பிரதேஷ் அது இது எல்லாத்துலேயும் இருக்காங்க. எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஒரு கட்சியின் அடிப்படையில் இன்னைக்கு லாஸ்ட் 2014 பாருங்க, 2014, 2019, 2024 முடிஞ்சு இது 3வது டேர்ம் கன்சிகூட்டிவ். இது ஆல்வேஸ் இந்த காங்கிரஸ் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி இந்தியா பிளாக்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த இந்தியா பிளாக்கே எல்லாம் ஒன்றும் ரொம்ப இதுவாக இல்லை, பிரிஞ்சாச்சு எல்லாமே. ஸோ இவங்க எல்லாமே அந்த பார்லிமெண்ட்டை எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அந்த எண்ணத்தில் தான் போகிறாங்க. இதுக்கு நான் குறிப்பாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் சொல்கிறேன். அது பார்த்துங்க, இந்த பார்லிமெண்ட் இதில் நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொதுவாகவே லாஸ்ட் 1952 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 120 இல்லை 130 நாள் பார்லிமெண்ட்டு. வருஷத்துக்கு 2 செஷன், சில சமயத்தில் 3வது செஷன், அந்த மாதிரி பார்லிமெண்ட்டு வின்டர் செஷன், சம்மர் செஷன் இருக்கும். ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க? ஆவரேஜாக 55 70 நாள் தான் ஒரு வருஷத்தில் பார்லிமெண்ட்டு கூடுறது. இதையும் தாண்டி 17th லோக்சபா இப்போ இருக்கிறது 18வது லோக்சபா. இதுக்கு முதல் இது 17th லோக்சபா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது 2019 2024 வருடம். அதில் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலையே 1952 குறைவான நாள் தான் டிஸ்ரப்ஷன் எதுவும் இல்லாமல், அந்த டிஸ்ரப்ஷன்னா தடங்கள் எதுவும் இல்லாமல் கூடினது
இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான நாள் இந்த 17th லோக்சபா. அந்த அளவுக்கு டிஸ்ரப்ஷன் காங்கிரஸ் மற்ற இந்த பார்ட்டிஸ்லாம் டிஸ்ரப்ட் பண்ணுறது. இல்லை, இது எதிர்க்கட்சிகள் தான் அதுக்கு காரணம் சொல்றீங்களா? சார், ஒரு பார்லிமெண்ட் நடக்கணும்னால் ஆளும் கட்சி கூடிய வரைக்கும் இந்த பார்லிமெண்ட்டை கூட்டி பில்லை பாஸ் பண்ணி எல்லாத்தையும் ப்ரெசன்ட் பண்ணி கொண்டு போகணும். எந்த விதத்துலையும் பார்லிமெண்ட் ஆர் அசம்பிளி எடுத்துங்க, ஸ்டேட் அசம்பிளி எந்த தடங்களும் இல்லாமல் போகணுன்ட்டு தான் ஆளும் கட்சி எதிர்பார்ப்பாங்க. ஆளும் கட்சி அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க. ஸோ அப்போ எதிர்கட்சி இல்லை சார் இந்த காரணத்துக்காக நான் பண்ண மாட்டேன். இப்போ லேட்டஸ்டாக நடக்கிறது என்னங்க, ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் இல்லை அந்த விஷயத்தை பற்றி பேசுங்க, இல்லை இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. நோ, நீங்கள் ஏதாவது விஷயம் பற்றி பேசணும்னா முன்னாடியே ஸ்பீக்கருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இந்த இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இப்போ அது கொடுக்கறது இல்லையா? அது வழக்கம் தானே, வழக்கம். ஆனால் அது இப்போ நீங்கள் முந்தா நேத்தி ஆரம்பத்தை 7வது நாள் 7 நாளும் ஏதோ காரணத்தை சொல்லி இதுவாகிடுது. ஆரம்பத்தை என்ன சொன்னாங்க, சிஜேபி பார்ட்டி, அந்த பார்ட்டி இதை பற்றி என்ன பேச போகிறீங்க, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காங்க. சரி, அந்த இதெல்லாம் முடித்து 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பார்லிமெண்ட்டு கூடி 6வது நாள் 7வது நாள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை அமித்ஷா அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும். சார், 1008 பில்லு இருக்குது, ஒரு 14 பில்லு 15 பில் இவங்க சப்மிட் பண்ணுறாங்க. இது என்ன ப்ராப்ளம், என்ன ஆகுது தெரியுமா? இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் இவங்க மாற்றி பார்லிமெண்ட்டை நடக்க விடாமல் செய்தால் என்ன ஆறுது அப்படின்னா, பில்லு இவங்க ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அந்த பில்லு எப்படி பாஸ் ஆகுது பார்லிமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மொத்தம் 3 ரீடிங் உண்டுங்க. ஃபஸ்ட்டு ரீடிங், செகண்ட் ரீடிங் அண்ட் ஃபைனல் ரீடிங் உண்டுங்க. அந்த ஃபஸ்ட்டு ரீடிங்கில் என்ன பண்ணுவாங்க, டிராஃப்ட் வெர்ஷன் ஆஃப் தி பில். என்ன பில்லு இப்போ இன்றைக்கி இந்த பப்ளிக் எக்ஸாம், நீட் எக்ஸாம், அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எந்த விதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி எடுத்து நடத்துறது, அதையும் தாண்டி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் யார் வயலேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது, என்ன மானிட்டரி இது கொடுக்கறது, எல்லாமே 10 வருட தண்டனை, 1 கோடி அபராதம், இந்த மாதிரி இந்த பில் இம்பார்ட்டன்ட் பில் இதை கொண்டு வராங்க, இதை பாஸ் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரீடிங் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் பில்லு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, அதனுடைய பில்லு ப்ரெசன்ட் பண்ணி கெசட்டில் நோட்டிஃபை பண்ணுவாங்க. தென் இது ஃபர்ஸ்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங்கில் செகண்ட் இதில் இந்த பில்லை பற்றி நீங்கள் பேசுங்க, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்போசிஷன் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி அந்த பில்லுடைய சாராம்சம் என்ன ப்ரெசன்ட் பண்ணுங்கள், ஆப்போசிஷன் பார்ட்டியை டிஸ்கஸ் பண்ணுங்கள். தென் இந்த பில்லை ப்ரெஸ்கிரைப்டு கமிட்டிக்கு அனுப்புவாங்க. கமிட்டியை வச்சு அந்த கமிட்டி ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்க சஜஷன்ஸ் சேஞ்சஸ்லாம் கொடுப்பாங்க. இதையும் தாண்டி ஃபைனல் ரீடிங் 3rd டைம். இந்த ஃபைனல் ரீடிங் வரும்பொழுது, சார் நீங்கள் கொடுத்த எல்லாத்தையும் கமிட்டி சொன்னது இது எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணியாச்சு, இதுதான் ஃபைனல் ரீடிங், அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபைனல் ரீடிங். இந்த ஃபைனல் ரீடிங்கும் டிஸ்கஷன் மறுபடியும் நடக்கும். இந்த டிபேட் முடிந்ததுக்கப்புறம் ஓட்டிங் முடிஞ்சு இதுக்கு போயிடும். அப்படி போகும் பட்சத்தில் அது நல்லபடியாக முதல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மை அதுதான் இப்போ பிரச்சனையே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, இவ்வளவுக்கு டைமே இல்லை. இன்ஸ்பைட் ஆஃப் தட் 5-6 பில்லு பாஸ் ஆகிடுது. என்ன ஆகுது, நீங்கள் டிபேட்டே பண்ணலை, சிம்பிள் மெஜாரிட்டி. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு தான் 2/3 மெஜாரிட்டியில் வேண்டும். இப்போ டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு போகிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் பில்லு பிரகாரம் 543 தொகுதியாக இருக்கிறத 850 தொகுதியாக மாற்ற போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இந்த டீலிமிட் அது விவாதம் வச்சு அதில் ஓட்டு எடுப்பு வச்சு தானே போகல, இது நடத்தாமே பில் பாஸ் ஆகுமா? இல்லை, அதான் டீலிமிட்டேஷன் பில்லுக்கு மட்டும் 2/3 மெஜாரிட்டி வேண்டும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் டிபேட்டே பண்ணலை பார்லிமெண்ட்டில், நீங்கள் பாட்டு பார்லிமெண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறீங்க. நான் பார்லிமெண்ட்டில் பில்லு ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செஷனில் ஒரு 5 பில்லு பாஸ் ஆயிடுது கேப்பில். ஆமாம், கேப்பில் இல்லை. ஓகே, இது ரூல், இது கரெக்டு. நான் பில்லு ப்ரெசென்ட் பண்ணுறேன், வரமாட்டேங்கிறீங்க, எழுந்து போகிறீங்க. நான் என்ன பண்ணணும், எனக்கு பில்லு பாஸ் பண்ணி ஆகணும், டே டு டே ஆக்டிவிட்டி நடந்தாகணும். இப்போ என்னென்ன பில்லு பாஸ் பண்ணாங்க அதே நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ரீசெண்ட் இந்த 5 இதில் இவங்க பாஸ் பண்ண பில்லு பப்ளிக் எக்ஸாமினேஷன் பில். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதில் எப்படி அன்ஃபேர் மீன்ஸ்
இதில் காப்பி அடிக்கிறது, இந்த அடிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பில்லை பேப்பரை லீக் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும், அதே மீறி நடந்தால் என்ன விதமான தண்டனை அபராதம்லாம் கொடுக்க முடியும். அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் பில், அந்த ஆக்ட் ஒன்று. ரெண்டாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் லோக்கல் பாடிஸ், இது அமெண்ட்மெண்ட் பில். அதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரிசர்வேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப், எம்பிசி. ஆரம்பத்துலேருந்து இந்த 2019 ஆர்டிகல் 370 அதை நீக்கினதுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டெல்லாம் அங்கே கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். இப்போ இன்னைக்கு பாஸ் பண்ண பில்லு ஜம்மு அண்ட் காஷ்மீர் லோக்கல் பாடிஸ் பில் ரிசர்வேஷனை இவங்க எல்லாருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அதையும் தாண்டி ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள், அந்த பில்லு ஒன்று. தென் பொல்யூஷன் ரிலேட்டட் அஃபென்சஸ், நான் கார் ஓட்டின்னு போகிறேன், இது பண்ணுறேன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி நடத்துகிறேன், அதனால் மாசுபடிதல், அதை வந்து அது ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸாக பண்ணாதீங்க, அதுக்கு தண்டனை மாதிரி கொடுக்கலாம், அதை டீக்ரிமினலைஸ் பண்ணுங்க, அந்த ஒரு பில்லு. இதையும் தாண்டி ஷெட்யூல்டு ட்ரைப் ஆர்டர், அந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இதுக்கு ஒரிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ், அதில் ஏற்கனவே ஷெட்யூல்டு ட்ரைப் லிஸ்ட் இருக்குது, அதில் ஃபர்தராக சில கம்யூனிட்டியெல்லாம் அந்த ஷெட்யூல்டு ட்ரைப் இதுவாக ஆட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல்டு ட்ரைப் ஆர்டர். இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணணும். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு இந்த 5 பில்லு பாஸ் ஆகிடுது பார்லிமெண்ட்டில். நீங்கள் பாட்டு டிசைட் பண்ணுறீங்க, பட் பார்லிமெண்ட் நடத்தணும். எப்படி பாஸ் பண்ணுறாங்க? ஸோ யார் இருக்கீங்க? ஓட்டிங் கொடுத்து சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ். ஆனால் பண்ணுற தப்பு ஃபுல்லாமே எதிர்கட்சிகள் தான். பண்ணுற தப்பு எல்லாமே இது தப்புன்னே சொல்ல மாட்டேன், நீங்க வேண்டுமென்றே அவாய்ட் பண்றதுனால அங்க பில் பாஸ் ஆகுதா? இவங்க ஆமா, பில்ல பாஸ் ஆயிடுது. யாருக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? நீங்க பில்லையே டிஸ்கஸ் பண்ணல, டிபேட் பண்ணல, தப்பு எதிர்கட்சிகள் மேல இருக்கு. கண்டிப்பாக டிஸ்கஸே பண்ணல. டிஸ்கஸ் பண்ணால் சார் இந்த சேஞ்ச் ஒத்துக்க மாட்டேன், அந்த சேஞ்ச் ஒத்துக்க மாட்டேன். இப்போ மெயினாக நேற்று பப்ளிக் எக்ஸாமினேஷன் பில் இவ்வளோ பிரச்சனை இருந்தது. சிஜேபி இவங்க மூமெண்ட்டு, அவங்க கரப்பாம்பூச்சி அந்த இது இயக்கம் அப்படி ஒரு பெரிய இது பண்ணாங்க. நீங்கள் ராகுல் காந்தியிலேருந்து எல்லா எதிர்கட்சிகள், ஏஏபி எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க அவங்களுக்கு. வெரி குட். அப்போ இந்த அளவுக்கு இந்த பில்லு கொண்டு வந்திருக்கமே, பப்ளிக் எக்ஸாமினேஷன் பில், ப்ரிவென்ஷன் ஆஃப் மால் ப்ராக்டிசஸ், அதை ஃபுல்லாக படித்து பார்த்து, இல்லைங்க இது போராது, இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இன்னும் தண்டனையை அதிகப்படுத்துங்க, இப்படி நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? அதே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல, பில்லு பாஸ் ஆகிடுது. நாளைக்கு வந்து இந்த பில் இது சரியில்லை, அது சரின்னு முடியாது. ஸோ உங்களுடைய டியூட்டியை, இதுக்கு தான் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்ன வே ஃபார்வர்ட், என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நெகோஷியேட் பண்ண ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு, ஆப்போசிஷன் பார்ட்டி உங்களுக்கு டைம் கொடுக்குறங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, வாரத்தில் இவ்வளவு நாள் நம்ம செஷன் மொத்தம் இந்த வருஷம் 25 நாள் எடுத்துக்க போகிற நாள், நீங்கள் ஒரு 10 நாள் உங்களுக்குங்க நீங்கள் டிபேட் பண்ணுங்க. எல்லா பில்லை பற்றியும் நீங்கள் டிபேட் பண்ணுங்க. என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அது இது நீங்கள் பேசுங்க. அதை தாண்டி அந்த பில்லை நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதை நாங்கள் சேஞ்சஸ் பண்ணுறோம், சில சேஞ்சஸ் பண்ண மாட்டோம், அந்த சேஞ்சஸ் இல்லாமல் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அதை கமிட்டிக்கு அனுப்பலாம். ஓகே. ஸோ இதுதான் ஹெல்த்தி. இது ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், பட் இந்த டைத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்ற வச்சு பார்த்தாலே கிட்டத்தட்ட அப்போ இது வந்து ராகுல் காந்திக்கு தெரியாது, இல்லை எதிர்கட்சிக்கு தெரியாது, அப்போ தெரிஞ்சே பண்றாங்க. தெரிஞ்சே பண்றாங்க. என்ன நோக்கம்? ஏன்னா நம்மகிட்ட மெஜாரிட்டி இல்லை, எப்படி அது பாஸ் ஆயிரும், எப்படி பாஸ் ஆயிடும், தெரிஞ்சே இது பண்ணும். இதையும் தாண்டி நான் சொல்றேன், என்ன சார், நீங்க பில்லு பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது உங்களுடையது. இப்போ இதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண 8வது நாள் போயிடுது அப்படின்னா மக்களுக்கு வெறுப்பு வருங்க. ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவதற்கு 7 கோடியிலேருந்து 9 கோடி ரூபாய் செலவாது ஒரு நாளைக்கு. இப்போ 7 நாள் போயிடுது, அப்போ 756 கோடி 7 ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நான் பாட்டுக்கு எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குங்க, பில்லை பாஸ் பண்ணிட்டேன். அந்த பில்லை நாளைக்கு வந்து இந்த பில்லில் இது தப்பு அது தப்புன்னு ஒத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆப்போசிஷன் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் பீப்புளாக இருந்தால் 1 hour பண்ணுங்க. அதாவது இல்லை இன்னொன்று சொல்ல வரேன், ஆகுன்னா அந்த வெல் அப்படிம்பாங்க, சபாநாயகர் அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ஏரியா, அங்கே போய் நிற்கிறது, அதையெல்லாம் கூடிய வரைக்கும் லிமிட் பண்ணணும்.
இல்ல அது எதுக்கு நிக்கணும் எதுக்கு நிக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பில்லுலே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் பில்லை பற்றி சொன்னேன், 3 ரீடிங் சொன்னேன். ரொம்ப முக்கியமான பில்லு என்னன்னா 2 பில்லு இருக்குங்க, மணி பில், நான் மணி பில். மணி பில்லுங்கிறது ஃபைனான்ஸ் ரிலேட்டட். இது அந்த மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவில் தான் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகும், டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லோக்சபாவில் அப்ரூவ் ஆயிடுச்சுனால் ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறது இல்லைங்கிறது வேறு விஷயம். நீங்கள் சேஞ்சஸ்லாம் கொடுக்குறீங்க, ஆப்போசிஷன் பார்த்து ராஜ்யசபாவில் சேஞ்சஸ் நான் பண்ண மாட்டேன் மணி பில்லை. ஆனால் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் லோக்சபா நான் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவில் முதல்ல ப்ரெசென்ட் பண்ணலாம், ஆர் ராஜ்யசபாவில் முதல்ல ப்ரெசென்ட் பண்ணலாம். பண்ணிட்டு ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் லோக்சபாவுக்கு நான் கொண்டு வரலாம் நான் மணி பில்லை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி அந்த என்னென்ன நடக்கும் அங்கே பார்லிமெண்ட்டில் அப்படின்னு முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி இயர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. எந்த அளவுக்கு எம்பிஸ் பொறுப்போட நடந்து கொள்ள வேண்டும் நடக்கலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 hour டெய்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க, என்னன்னு வேணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் நான் சொல்லுவேன், பார்லிமெண்ட் வெளியில் போய் பண்ணுங்கன்னு. இல்லை பார்லிமெண்ட் உள்ளே பண்ணுறீங்களா, 1 hour பண்ணுங்க. பார்லிமெண்ட் எல்லாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி பூரா அமைதியாக இருக்கணும். 1 hour முடிஞ்ச உடனே பிர்லா அவர்கள் சபாநாயகர், ஓகே டேக் யுவர் சீட், உங்கள் குறையிலும் சொல்லியாச்சு, எல்லாமே மீடியா பூரா அது எடுக்கிறாங்க, நாங்களே ராஜ்யசபா இந்த லோக்சபா லைவாக இது பண்ணுறோம். முடிஞ்சதுக்கப்புறம் உட்காருங்க, மீதி ஒரு 7-8 மணி நேரம் இருக்கா டிஸ்கஸ் பண்ணலாம். அதையாவது பண்ணுங்க. பண்ண மாட்டேன், நான் பில்லு கொண்டு வரேன், சப்மிட் பண்ண உடனே ஒன்று கலாட்டா, பில்லு கொடுக்குறேன், பில்லை கிழிச்சு தூக்கி போடுறீங்க. என்ன பண்ணணும் சார்? இதே மாதிரி நீடிச்சதுன்னா இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுவும் எப்படி சார் போகும்? இந்த மாதிரி ஆயிருமா? இல்லை அது இல்லை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு பில்லுங்கிறது முன்னாடியே பாஸ் ஆயிருக்கு, முன்னாடி இதுவாக இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வரணுங்கிறாங்க. ஓகேவா? ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, பொதுவாகவே டீலிமிட்டேஷனுங்கிறது சென்சஸ் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷனுங்கிறது தொகுதி வரையறை பண்ணுறது, அதில் எல்லாமே வந்துருமா? அது வரையறை பண்ணும்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு அந்த டீலிமிட்டேஷன். இப்போ சென்சஸே நடக்கலை, 2027 பிப்ரவரி தான் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த சென்சஸ். ஸோ சென்சஸே இல்லாமல் இப்போ டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் எப்படி கொண்டு வருது, பில்லு எப்படி பாஸ் பண்ணுறது? உடனே இவங்க என்ன சொன்னாங்க, 2011 சென்சஸ், அதை வச்சு இது மத்திய அரசாங்கம் ப்ரப்போஸ் பண்ணுறது, அதை வச்சு பாஸ் பண்ணிடலான்னு. உடனே இவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம் இல்லை அதை வச்சு பாஸ் பண்ணால் மேபி தமிழ்நாட்டில் எந்தெந்த அரசாங்கம் நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக இது பண்ணுமோ எங்களுக்கெல்லாம் குறைந்து விடும். இல்லை இது ஒரு நியாயமான கோரிக்கை. உடனே இவங்க மத்திய அரசாங்கம் இல்லை வேண்டாம், எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிறதுலேருந்து 50% இன்க்ரீஸ். இல்ல அப்படி நம்ம எடுத்த ஒருத்தர் கொடுக்க முடியாது. இல்ல இப்ப அதுதான் இப்போ எல்லாவங்களும் அது ஒத்துக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் ஒத்துக்கிறாங்க. இல்ல செல்ல இதுக்கு கம்மியாவும் இருக்கும், அவங்களுக்கு 50% பெருசு. அப்படி தமிழ்நாடுக்கு 39 இருக்குன்னா 39 + 50%, யூபி 80 இருக்குன்னா 80 + 50%. இல்லை பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுங்க, யூபிக்கு அதிகமாகும், தமிழ்நாடு கேரளாலாம் கம்மியாகும். இப்போ இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க எதிர்கட்சிகள், இதுக்கு இவங்க ஆல்மோஸ்ட் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஓகே, இவங்க அந்த சரத்பவர் என்சிபி ஆகட்டும் மற்ற எதிர்கட்சிகள் அவங்க ஒத்துக்கிறாங்க இந்த இதுக்கு. சில பொலிட்டிக்கல் பார்ட்டி காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி இவங்களும் அதுக்கும் ஒத்துக்கல. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும், அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி ஏன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், 2011 சென்சஸை பேஸ் பண்ணி தென் ஸ்ட்ரைட் அவே 50% இருக்கிறதுல 50% எடுத்து கூட்டி ஒத்த இருக்கும். 20% இருக்கா, 20 + 50% 30, 80 இருக்கா இவனுக்கு யூபிக்கு 80 + 50% 120. தமிழ்நாட்டுக்கு 39, 40 இருக்கா, 40 + 20 60 ஆகிடும் தமிழ்நாட்டுக்கு. இனிமே இதுதான் பண்ண போறேன்னு கான்ஸ்டிடியூஷன் பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறோம். இந்த எனி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் ஆகும். அது கிடைக்குமா? ஆமா, இப்ப இந்த முறை அது கிடைக்குமா? கடந்த முறை கொண்டு வரும்போது ஃபெயிலியர் ஆயிட்டு பார்த்துருப்போம். ஆமா, இந்த முறை அது பாஜக நிறைவேற்றுமா? கஷ்டம்தான். அதாவது
2/3 அமெண்ட்மெண்ட் பில்னா 353 சீட்டு வேணும். சார் கிட்ட நெருங்க என்ன வேணாலும் நடக்கலாம். டிஎம்கே இப்போ 30 சீட்டு போகுது, அது காங்கிரஸுக்கு 353 ஓட்டு வேணும். 353 எம்பிஎஸ் ஓட்டு போடணும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு. என்டிஏ இன்னி தேதிக்கு எல்லாம் சேர்த்தின்னு வச்சுங்க, இன்க்ளூடிங் 20 பேர் டிஎம்சி எம்பிஸ் அந்த வேற ஏதோ பார்ட்டியில் போய் சின்ன ஒரு ஏதோ ஊர் பேர் தெரியாத பார்ட்டியில் மெர்ஜா, அதான் இவங்க பார்ட்டியில் மெர்ஜ் ஆகணும், மெர்ஜ் ஆயிட்டாங்க. எவ்வளோ பேர் மெர்ஜ் ஆனாங்க? 2/3 மெஜாரிட்டியை தாண்டி 27-28 எம்பி இருந்தாங்க டிஎம்சி, அதில் 20 பேர் அங்கே போய் மெர்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ ஆஸ் பர் லா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இட் இஸ் வேலிட். இப்போ அந்த 20 பேரை இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் 320 ஆயிடுறது. இன்னும் அப்போது நான் 320 33 பேர் வேணும். அந்த 33 பேரில் உத்தவ் தாக்கரே அந்த பார்ட்டியிலேருந்து 6 எம்பி டிஃபெக்ட் ஆகி இங்கே வந்தாங்க, ஷிண்டே பார்ட்டிக்கு 6 எம்பி வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே 320 டிஎம்சி எம்பிஎஸ் சேர்த்து 320, தென் ஷிண்டே 6, 22 எம்பிஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் திமுக கழகம். இப்போ ஏதோ பேச்சு அடிபடுறது. இவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திமுக கழகம் சொல்லியிருக்காங்க எல்லா இவர்களுக்கு எம்பிக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 50% நாங்கள் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்தோமோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்கள் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை சப்போர்ட் பண்ணுவோன்ட்டாங்க திமுக கழகம். ஸோ இப்போ இவங்க எதிர்பார்க்கறது என்ன பிஜேபினா, ஏற்கனவே அந்த டிஎம்சி அங்கே டிஃபெக்ட் ஆன எம்பி 20 பேர் 320 ப்ளஸ் டிஎம்கே 22 ப்ளஸ் ஷிண்டே உத்தவ் தாக்கரேலேருந்து ஷிண்டேக்கு வந்த 6, 22 6 28, 320 28 348 ஆகிவிட்டது. 353க்கு இன்னும் 5 பேர் வேணும், 5 எம்பி. அது எப்படி கொண்டு வர போகிறாங்க என்ன அமித்ஷாக்கு தான் தெரியும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.